பாரதி ராஜா, என் குரு பாரதி ராஜா அவர்கள் வந்தார். எல்லாரும் சொன்னார் பாரதி ராஜா போல் அவர்னு. பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு தனி பாணி. ஆனால் சிவகுமார் இஸ் கோயிங் டு கிரியேட் அவருடைய தனி பாணி. அதிகம் பேச மாட்டேன். நான் நினைப்பேன், இந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு. நான் அடிக்கடி யூஸ்வலி நான் ஸ்டடி ரொம்ப அது இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு ஃபேசினேஷனாகவே இருக்குது. எப்படி ஏன்னா நான் ஒவ்வொரு முறை அந்த தியேட்டரில் நின்று படம் பார்க்கும்போது பெண்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒவ்வொரு பெண்ணை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? தியேட்டருக்காரங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மேடம் கூட்டம் வருது மேடம், தியேட்டருக்கு பாருங்கள் எப்படி கூட்டம் வருதுன்னு. எல்லா பெண்களும் அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும், வெறும் பெண்கள் மட்டும் இல்லை, ஹஸ்பண்டும் கூட்டி வராங்க, எல்லாரையும் பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு வராங்க, எல்லாரும் அதை ரசிக்க போகுது. உண்மையிலே என்னுடைய இவ்வளோ நாள் கலை பயணத்தில் இது நான் பார்க்க கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். சிவா கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது சிவான்னு உங்களை அவரையும் சொல்கிறேன் சிவான்னு, பட் அவரை நான் இப்போ எஸ்கேன்னு கூப்பிட்றேன். SK1 SK2 இருக்காங்க என் லைஃப்பில். ஒன்று என் ஹஸ்பண்ட் சரத்குமார், இன்னொன்று ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆக்டர். ஸோ 2 SKs who have changed my life also. ஏன்னா அவர் தான் என்னை வற்புறுத்தி இந்த படத்தை பண்ண சொன்னார். பண்ணியே ஆகணும்னு. நான் முடியவே முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நேற்றே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிழவி கேரக்டர் சொன்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அப்புறம் வேற அப்படின்னு முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க, இப்போ கிளவி வரைக்கும் போயிட்டாங்க. யோ, அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அடுத்த படத்தில் நம்ம ஈக்குவலாக செய்கிறோம். சினிமா இண்டஸ்ட்ரியே கன்ஃபியூஸாக இருக்கு. என்னடா இந்த படம் ஓடுது, எல்லா ப்ரொடியூசர்ஸும் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி கலெக்ஷன் என்னங்க, என்ன நிஜமாவே இந்த அமௌண்ட்டா, நிஜமாவே இப்படி நடக்குதா? ஏங்க அவங்க பறக்கலைங்க. நான் வேற தெரியாமல் இது ரஜினி சார் பண்ண வேண்டிய படம்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது கேரக்டர் வைஸ். அது அவருக்காக நிறைய ட்வீட் பண்ணியிருக்கலாம். யாருமே பறக்கலையே. ரஷ்யாவிலேருந்து நான் டான்சஸ் கொண்டு வரலையே. என்ன இது இந்த படம் ஓடுதுன்னு இட் ஹஸ் கில். ஸோ உண்மை என்னென்றால் கண்டென்ட் இஸ் கிங். அதை பேக்கேஜ் பண்ணுறதும் இன்னொரு கிங். சிவகார்த்திக் கிங். ஐயோ, ஏதாவது என்ன சர்ச்சை செஞ்சிடுவாங்க. வேண்டாம். ஷேரில் உங்கள் சம்பளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்ட முதல் தயாரிப்பாளர்களின் பெருமை உங்களுக்கு தான் சரி. இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி ஹீரோயின் ஹஸ் காட் டன் இட். அதில் நான் அந்த பெருமை எனக்கு அதை சார்ந்தது. அண்ட் நாட் ஓன்லி தட், இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த இண்டஸ்ட்ரி. இட் இஸ் அ குட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் விமென். ஏன்னா எம்பவர்மெண்ட் வெறும் நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை, அது செயல்பாட்டிலையும் காமிச்ச இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் பெண்களின் சார்பாக நன்றி, அதுவும் நடிகைகளின் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.